உங்களுக்கு அந்த உங்க வாழ்க்கை தொலைச்சிட்டு ஒரு தரம் கெட்ட சினிமா பார்த்துட்டு அந்த நிலத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை தொலைச்சிட்டீங்க. அந்த மனுஷன் இருக்க முடியாதுன்னா இவங்க எல்லாம் இந்த மாஸ் இதே செலவு பெருசா தெரியும். உங்க வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க, உங்க முன்னாடி அவங்க நிக்கவே முடியாது. மோசமான பொய்யான நினைப்பு தான் சொல்லி கொடுக்குறாங்க. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க தொட்டு பாருங்க, இதெல்லாம் மதிக்க மாட்டீங்க. தமிழ் சினிமா நடிக்கிற மாஸ் யோசனா அந்த நடிப்பா மிக மோசமான நடிப்பு, வாழ்க்கைக்கு ஒத்து வராது, தரம் கெட்ட நடிப்பு. தரமான நடிப்பு உங்ககிட்ட இருக்கு, அதுக்கு தொலைச்சிட்டீங்க. அது மீட்டு எடுக்கட்டா இந்த சாவு முயற்சிக்கா புரியுதா? புரியலையா? நல்ல உடம்ப தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க பூரா யோசிங்க. வாழ்க்கையில இருந்து வந்துவிடக்கூடிய செகண்ட் லேயர் தாட்ஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் லேயர் தாட்ஸ். இப்போ உங்களுடைய புலன்கள் மூலியமா இந்த ஸ்பேஸையும் இந்த நேரத்தையும் கரண்டா இந்த சிச்சுவேஷனையும் எப்படி அட்டெண்ட் பண்றீங்க, அது மூலியமா உங்களுக்கு வர தாட்ஸ். உங்க ஈஸியா அதுக்குள்ள ஒன்றுறதுக்கு இன்வால்வ் ஆகுறதுக்கு எதிர கண்கள் பார்க்கறது மூலியமா நீங்க அதை கவனிக்கிறது டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்னா கண் மூடிக்கலாம். எந்த விஷயமும் டிஸ்டர்ப் ஆகாம டிஸ்டர்ப் பண்ணாம இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் தாட்ஸ் விட்டுட்டு உங்களுடைய செகண்ட் லேயர் தாட்ஸ், உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஞாபகப்படுத்தின உடனே உங்களுக்கு வேகமா ஞாபகம் வரக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு நினைவு. இந்த மாதிரி வெவ்வேறு அனுபவங்கள் வரக்கூடிய சம்பவங்களா இருக்கலாம். உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய நினைவுகள் உங்களுக்கு மட்டும்தான், அது உங்களுக்கு அதை ரீவைண்ட் பண்ணுங்க, அதை திரும்ப நினைவுகள் செய்யலாம், ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களும் எத்தனையோ நொடிகளும் எத்தனையோ நாட்களும் எத்தனையோ நீ செய்யறது உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், அடுத்தவன் கோபமா இருக்கும் இல்லையா? இப்படி அடுத்தவன் கோபப்படுறவனுக்கு இல்ல வெறுப்பு பண்றவனுக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அற்புதமான கதைகளும் அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவம் இல்லாம ஒருத்தன் பிறக்கிறான், ஒரு வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னா அந்த வாழ்க்கையை அர்த்தமற்றது, செத்து மடியலாம், பிரயோஜனம் இல்லாத ஒரு பிறப்பு இருக்கு இந்த பூமியில இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இருக்கு. அது வெறுப்புக்கூடியதா இருக்கலாம், பயமானதா இருக்கலாம், கோபமானதா இருக்கலாம், காதலானது இருக்கலாம், காமமானதா இருக்கலாம், கேலித்தனமானது இருக்கலாம், எவ்வளவோ இருக்கு. நம்ம செய்யற ஒரு விஷயம் எதிராளிக்கு வெறுப்பு தட்டக்கூடிய, கோபம் வரக்கூடிய, பரிதாபம் வரக்கூடிய, சந்தோஷம் வரக்கூடிய, காதல் வரக்கூடிய காரியங்கள்